அடடே, மாமா வந்துட்டாங்களே. மாமா, சாவி என்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு பிரதோஷம்ல, அதான் அம்மா எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க. சரி, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? இல்ல இப்பதான் வந்தோம். நீங்க வர்றதுக்கு லேட் ஆகுன்னு தான் நான் அப்படியே கடை பக்கமா போயிட்டு வந்தேன். வா தம்பி. வாங்க மாமா, வாங்க வாங்க தம்பி. பாப்பா உட்கார். மாமா, தம்பி யாரு? தம்பியா? அது ஒரு பெரிய கதை. பெரிய கதையா? அது என்ன பெரிய கதை மாமா? என்னங்க, நம்ப முடியலையா? ஆமாப்பா, இந்த உலகத்திலேயே அருணகிரி மாமாதான் பித்திரு சாபம் இல்லாதவர்னு கேள்விப்படும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இத்தனை வருஷமா அருணகிரி மாமா நீதி நேர்மை தர்மம்னு வாழ்ந்த வாழ்க்கைக்கு கடவுளா பார்த்து கொடுத்த பரிசப்பா. அது இருக்கட்டும் சங்கிலி, சமையலறைக்கு போய் அரிசி எடுத்துக்கிட்டு வாயேன். சரி. வைத்தியரையா, 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 ஐயா, வைத்தியரையா, ஐயா, ஐயா, மன்னிச்சிடுங்க வைத்தியரையா. இவ்வளவு நாளும் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு நிறைய கெடுதல்கள் பண்ணிட்டேனப்பா. நான் கெடுதல்கள் பண்ணது இல்லாம இவங்களையும் சேர்ந்து பண்ண வச்சுட்டேனப்பா. நீ எதையும் மனசுல வச்சுக்காம பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடப்பா. ஐயா, எங்களை மன்னிச்சிட மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதங்க ஐயா. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஐயா. சரி, மன்னிச்சிட்டேன். ஆமா, எப்படி இப்படி திடீர்னு தாப்பா தெரிஞ்சிட்டோம். ஏன் எதுக்கு எப்படின்னு மட்டும் எந்த கேள்வியும் கேட்காதப்பா. எல்லாம் அந்த கடவுளோட செயலுன்னு நினைச்சுக்கப்பா. டேய் மாரியப்பா, அந்த பெட்டியை கொடுறா. இந்தாப்பா, இதுல ஏன் பணம் 20 லட்சம் ரூபாய் இருக்குப்பா. இவங்களுடைய குத்தகை பணத்தையும் கையோட எடுத்துட்டு வந்திருக்காங்கப்பா. எல்லா பணமும் சேர்த்து மொத்தம் 40 லட்சம் ரூபாய் இருக்குப்பா. எல்லாத்தையும் எடுத்துக்கப்பா. மேற்கொண்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரமாப்பா. தயவு செஞ்சு வாங்கிக்கப்பா. மாமா வாங்கிக்கங்க மாமா, வாங்கிக்கப்பா. டேய் கொடுங்கடா, கொடுங்க. இந்தாங்க ஐயா. பாருப்பா, இனிமே எந்த கெடுதலும் எங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு அந்த ஆண்டவன்ட்ட வேண்டிக்கப்பா. அருணகிரி, இதுல கோயில் நடத்தோட பத்திரம்லாம் இருக்கப்பா. கையோட ஒப்படைச்சிட்டேன். அப்ப நாங்க கிளம்புறோம். நன்றிப்பா. சரிங்க. ஏன் சங்கரி, இவ்வளவு வருஷமா பகமை பாராட்டின ஆறுமுகமா கூட்டாளிங்களா திடீர்னு பொட்டி பொட்டியா பணத்தை கொண்டு வந்து வச்சு நாங்க திருந்திட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்களே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பஞ்சாயத்துல தாம் தூம்னு கூச்சவங்க நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து நாங்க மனசு மாறிட்டோம்னு சொல்றாங்களே. எப்படி இதெல்லாம்? அதான் எனக்கும் ஒண்ணு புரியல மாமா. எப்படியோ நல்லது நடந்தா சரி இல்லையா? சங்கடி, தம்பிக்கு அரிசி எடுத்துட்டு வர சொன்னேன். சீக்கிரம் எடுத்துட்டு வந்துடுறேன் மாமா. வைத்தியரா, வாங்க தருகிறே. நான் வர்றது இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. எனக்கு நல்ல நேரமா? என்ன தருகிற சொல்றீங்க? சரி, பொண்ணுக்கு நகையெல்லாம் தயார் பண்ணிட்டீங்களா? தயார் பண்ணியிருந்தா நானே உங்களுக்கு சொல்லி அனுப்பிக்க மாட்டேனா? சரி சரி, தயார் பண்றதா தயார் பண்றீங்க. 100 சவரனா தயார் பண்ணுங்க. என்ன தருகிற? 8 சவரனை தட்டி கழிச்சனா 100 சவரனை எப்படி தயார் பண்ண முடியும்? உங்களுக்கு நேரம் போறலைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து விளையாடுறீங்களா? விளையாட வரலப்பா, சீரியஸா தான் சொல்றேன். தருகிற 100 சவரன் கேட்கிற மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு வேண்டாம். நீங்க புறப்படுங்க. 100 சவரம் கேட்கிற மாப்பிள்ள வரலப்பா. 100 சவரம் போட்டு உன் பொண்ணை கட்டிக்கிற மாப்பிள்ளனா சம்மதம் தானே? என்னப்பா திகைச்சு போய் நிக்கிறீங்க? நான் உண்மையாதான்ப்பா சொல்றேன். குயில் தோப்பு மிராசு மருதாச்சலம் இருக்கார, அவரோட 2வது பையன்
முத்தலகு அமெரிக்கால இருக்கான். அவன் போன வாரம் நம்ம ஊருக்கு வந்திருக்கான். கோவில்ல உங்க பொண்ணை பார்த்திருக்கான். கெட்டினா அவளை தான் கெட்டுன்னு அடம் பிடிக்கிறானா? நானும் மிராசு கிட்ட நிலைமை பூரா எடுத்து சொன்னேன். 100 சவரம் போட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லப்பா, கல்யாண செலவையும் அவரே ஏத்துக்கிறாரா? நீங்க சம்மதிச்சா நாளைக்கே பொண்ணு கேட்டு வரங்கிறாரு. அது இல்ல தரகரே. இருங்க மாமா, மாமா என்ன சொல்றது? மிராசு விட்டு சம்பந்தம் கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க மிராசா வர சொல்லுங்க. தரகரே, மிராசு ரொம்ப பெரிய இடம். நாங்க ஏதோ சாதாரணமா இந்த வீட்டுல இருந்துகிட்டு இருக்கோம். அதான். அட என்னங்க நீங்க 10 சவரம் கேட்டு மாப்பிள்ள வந்தாலும் யோசிக்கிறீங்க, 100 சவரம் கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறேன்னு சொன்னாலும் யோசிக்கிறீங்க. நீங்க எப்பேற்பட்ட சம்பந்தம் தான் கேக்குறீங்க? அது இல்ல தரகரே, நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் இருங்க மாமா. மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன் தரகர. ஒரு நல்ல நாளா பார்த்து மிராச பொண்ணு கேட்டு வர சொல்லுங்க. போங்க. இது போதுமே, நாளைக்கே நான் மிராசோட வந்துடுறேன். வரட்டுங்களா? ஏன் மாமா, வழியே வர்ற சந்தர்ப்பத்துல ஏன் வேண்டான்னு சொல்றீங்க மாமா? ஒன்னும் புரியல சங்கிலி. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆறுமுகம் என்னடானா பொட்டி பொட்டியா பணத்தை கொண்டு வந்து வச்சு என்ன மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு போறான். மிராஸ் என்னடானா பொண்ணு கிட்ட தரகர் அனுப்பிச்சிருக்காரு. நல்லது நடந்தா சரி, சந்தோஷமா இருக்கும். எல்லாம் இந்த தம்பி மூசா காலடி எடுத்து வச்ச நேரம் தான் எனக்கு தோணுது. இப்படி எல்லாம் நடக்குது. தம்பி, உண்மையிலேயே உனக்கு ஏதோ நல்ல தெய்வ அருள் இருக்குப்பா. ஐயா, என்னையா என்ன போய்? உண்மை தான்ப்பா சொல்றேன். இல்லைன்னா பல வருடங்களா தீராத இந்த பிரச்சனைகள் ஒண்ணு இப்படி படிப்படியா தீருமா? அது நீ வந்த நல்ல நேரம் தானே சொல்லணும். ஆமாப்பா மூசா, மாமா சொல்றது 100க்கு 100 உண்மை. சங்கிலி, ஆ. இனிமேலும் மூசாவை காத்திருக்க வைக்க வேண்டாம். நீ போய் அரிசி எடுத்துட்டு வா. ஆ. மூசாவுக்கு அரிசியை தானமா கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இதோ எடுத்துட்டு வரேன் மாமா. ஆமா. இந்தாங்க மாமா. கடவுளே, இந்த பையன் மூசா என்னை பத்தி என்னெல்லாமோ சொன்னான். ஆரம்பத்துல அதெல்லாம் நம்புறதுக்கு பிரமிப்பா தான் இருந்தது. போக போக நடந்த அதிசயங்கள்லாம் பார்த்துட்டு இந்த பையன் சொன்னது எல்லாமே உண்மைதான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இது வரைக்கும் செஞ்ச பித்ரு பூஜை எல்லாம் இந்த அரிசி மூலமா இன்னொருத்தரோட பித்ரு சாபத்தை தீக்கும்னா அது நான் செஞ்ச பூர்வ புண்ணியம் தான் சொல்லணும். இந்த அரிசியை மூசாவுக்கு நான் மனமுவந்து கொடுக்கிறேன். ஐயா, என் பேச்சையும் பெருசா மதிச்சு அதுல இருக்கிற உண்மையையும் உணர்ந்து எனக்கு இவ்வளவு பெரிய தானம் பண்ண உங்களை என் வாழ்நாள் முழுக்க மட்டும் இல்லையா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் மறக்க மாட்டேன். உங்க குடும்பமும் உங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் ஐயா. நான் போயிட்டு வரேன். நல்லா இருக்கு. வா. அப்ப நான் வரேங்க ஐயா. போயிட்டு வாப்பா. வரேங்க. சரி மூசா.
வாங்க பக்ஷீஷ். என்ன மூசா, எல்லாமே உன் வேலையா? அப்படித்தானே நினைக்கிற? கௌரி குரூப் நான் மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, அதை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் இங்க வந்து பார்த்தா உனக்கு ஏகப்பட்ட சிக்கல். அதெல்லாம் சரி பண்ணி வைத்தியர்கிட்ட உன்னை அரிசி வாங்க வச்சேன். வாங்கிட்டியா மூசா? அத ஆமான்னு சொல்லணுமா என்ன? சரி, நானா வந்துதான் உனக்கு உதவி செய்யணுமா? நீயா கூப்பிட மாட்டியா? நான் உன்னை கூப்பிடாட்டியும் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் பக்ஷீஷ். சரி சரி, அரிசி வாங்கியாச்சு. அடுத்து என்ன? பித்ரு பூஜை பண்ணி முன்னோர்கள் கிட்ட இருந்து சக்தி வாங்க வேண்டியது தானே? வாங்க வேண்டியதுதான். கெட்டதுன்னா 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டியது இல்ல. ஆனா நல்லதுக்கு நிச்சயம் 4 நட்சத்திரத்தை பார்த்தாகணும். வர அமாவாசை அன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே பித்ரு பூஜையை வச்சுக்கலான்னு இருக்கேன். சரி முசா, பண்ணிரலாம். நீயும் இப்படி அடிக்கடி அம்மா அப்பா தாத்தா பாட்டியை விட்டுட்டு வந்துடுற. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரிய மாட்டேங்குதே பக்ஷீஷ். நீ கவலைப்படாத முசா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம பித்ரு பூஜைய நல்ல முறையில கொடுத்து உனக்கு சக்தி பெறணும். அதுக்கான ஏற்பாடுகளை பார்க்கலாம், வா. வா. ஏற்கனவே பானுக்காக நாம செஞ்ச தவறான பூஜையினால பானு சேது மேல மையல் கொள்ள ஆரம்பிச்சிட்டான். விஷயம் விபரீதமா போயிடுச்சு. இப்ப செய்யப்படுற இந்த வசீகர நிவர்த்தி பூஜையால பானு எப்பவும் போல இயல்பு நிலைக்கு திரும்பி ஆகணும். பானு மனசு மாறுவா, சேது சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சுதான் இந்த வசிய பூஜையே பண்ணோம். ஒரு நாள் கேப்ல அந்த வனிதா மணி என்ன ஜாலம் பண்ணாலோ சேது அவ பின்னாடியே சுத்துறான். பாவம் பானு, அவகிட்ட இருக்கிற வசியத்தை எடுத்துடணும். அதுக்கப்புறம் விதி விட்ட வழி. ஏற்கனவே செய்த வசிய பூஜை தான் பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. முதல்ல கிருஷ்ண மேல இருக்கிற வசியத்தை எடுப்போம். அதுக்கப்புறமா ரம்யாவும் சேதுவையும் எப்படி சேர்த்து வைக்கலாம்ங்கிறத பத்தி யோசிப்போம்.
வனிதாமணி, வனிதாமணி. ஒரு வழியா பானுக்கு வசீகரம் நீங்கி இருக்கும். இயல்பு நிலைக்கு அநேகமா திரும்பி இருப்பான். அடுத்தது நாம வனிதாமணி கிட்ட இருந்து கிருஷ்ணனை பிரிச்சு பானு கிட்ட சேர்க்கறத பத்தி யோசிச்சாகணும். பானுவோட வசியத்தை எடுத்தாச்சு. இனிமேல் யார் யார் வாழ்க்கை எப்படி எப்படி போகணுமோ அப்படி எப்படி போட்டோம். சேது வசியத்தை நீக்கியாச்சு. வனிதாமணிக்கு புது வழியை கண்டுபிடிப்போம். அப்பா, ஒரு வழியா வசியத்தை நீக்கியாச்சு. வசிய பூஜைங்கிற பேர்ல நாமளே பாவத்தை பண்ண பார்த்தோம். பழையபடி ஆக்கியாச்சு. அடுத்து குல்ஃபியும் சேதுவையும் சேர்த்து வைக்கிறத பத்தி யோசிக்கணும். யோசிப்போம்.